ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 37ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 37 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேர்ட்ஸ்வொர்த் என்று சொல்லக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் தன்னுடைய கவிதைகள் ஒன்றிலே நார்வே நாட்டிலிருந்து ஒரு பறவை கடும் புயலுக்குள்ளாக மாட்டி அந்த புயல் காற்றினாலே அந்த தேசத்திற்கு வெளியே அடித்து செல்லப்பட்டதை பற்றி கூறுகிறார். அந்த புயல் காற்றை எதிர்த்து தன் செட்டைகளை அடித்து பறந்து மீண்டும் நார்வே தேசத்திற்கே செல்ல வேண்டும் என்று விரும்பிய அந்த பறவை அதற்காக மிகவும் கடுமையாக பிரயாசப்பட்டது. தன்னால் இயன்றவரை அந்த காற்றை எதிர்த்து அது போராடியது. ஆனால் அது பலனளிக்கவில்லை. எனவே முடிவாக அந்த புயல் காற்றினால் தான் மரித்துதான் போகப் போகிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த காற்றின் போக்கிலேயே கொண்டு செல்லப்படும்படியாக வேறு வழி இல்லாமல் அது தன்னை இணங்கி ஒப்பு கொடுத்தது. ஆனால் அந்த புயல் காற்றோ பசும்புல் வெளிகளும் காடுகளில் திறந்த வெளிகளும் நிறைந்த மிகச் செழிப்பான மிகச் சிறந்த தேசமான இங்கிலாந்துக்கு அந்த பறவையை அடித்து சென்றது. அந்த பறவை பேரிழைப்பாறுதலுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்திலே பறந்து கொண்டிருந்தது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் எத்தனை பேர் அந்த சிறு பறவையைப் போல தேவ சித்தத்திற்கு விரோதமாக போர் செய்து சலிப்படைந்து விடுகிறோம்? புயல் காற்றை போன்ற சோதனைகள் நாம் விரும்பாத பாதைகளின் வழியாக நம்மை அடித்து செல்லும்போது வாழ்க்கையானது முன்னிருந்தது போல இனிமையானதாக சுமூகமாக இனி ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்று நாம் எண்ணிவிடுகிறோம் அல்லவா? நாம் சந்திக்கிற பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள் இவைகளிலே நாம் எரிச்சல் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோமே. சங்கீதக்காரன் சொல்கிறார், சரியான நேரத்திலும் சரியான வழியிலும் விசுவாசிகளுக்காக தேவன் செயல்படுவதை இந்த 37ஆம் சங்கீதம் 7 முதல் 8 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். பொல்லாதவனின் செழுமை ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கலாம். தேவனுக்குத்தானே பயந்து இருக்கிறேன், எனக்கேன் இந்த போராட்டங்கள், எனக்கேன் இந்த புயல், எனக்கேன் இந்த சூறாவளி, எனக்கேன் அலைகள் திரைகள், எனக்கேன் வியாதிகள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கன் செழித்திருக்கிறான். பொல்லாதவன் செழுமையும் வெற்றியும் அவன் அகங்காரமும் எனக்கு வேதனை கொடுக்கிறது, எரிச்சலை கொடுக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? செழுமையும் வெற்றியும் தன்னை கலங்க வைக்காதபடி விசுவாசி பார்த்து கொள்ள வேண்டும். கிளர்ச்சி அடைவது விசுவாசிகள் பாவம் செய்ய வழிவகுத்து விடும். மேலும் எந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும், எரிச்சலை அகற்ற வேண்டும். இங்கே சொல்லுகிறார், எரிச்சலாகாதே. எபிரேய வார்த்தையின் மூல அர்த்தம் இந்த வசனத்திலே எரிய அல்லது பற்ற வைக்க மற்றும் கோபப்படவை அல்லது கோபத்தால் பற்றி எறிதல் அல்லது மிகுந்த கிளர்ச்சி அடைவது என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இவைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது அல்லவா? நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எரிச்சல் நமக்கு உண்டாகிறது இல்லையா? எரிய நான் என்னை கொடுக்கிறேனா அல்லது பற்ற வைக்கிறவனாக இருக்கிறேனா? கோபப்பட வைக்கிறதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் காத்திருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும் என்றால் நாம் காத்திருப்பது மிக மிக அவசியம். காத்திருக்காமல் கழுகு பலனை பெற்றுக்கொள்ள முடியாதது. அதுபோல நீங்களும் நானும் காத்திருக்காவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா 40:31 சொல்லுகிறது,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கிறோம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களோ ஓடினாலும் சரிதான், நடந்தாலும் சரிதான், அவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன்? பலனையும் சத்துவத்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வல்லமை அவர்களில் இறங்கி இருக்கிறது. அவர்கள் இனி அசைக்கப்படுவதில்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இறங்கும்படியாக தேவன் காத்திருக்கின்ற பொழுது நீ ஏன் அவரை நோக்கி காத்திருக்கக்கூடாது? 30ஆம் அதிகாரம் ஏசாயா 18வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீ இந்த பாக்கிய நிலைமைக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக, உன்னை பலனடைய செய்ய வேண்டும் என்பதற்காக, அவருடைய சத்துவத்தை சாரத்தை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். ஏற்ற வேளை வருகின்ற பொழுது தேவன் உன்னை பலத்தினால் நிரப்பி உயர உயர பறக்கின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புயல் காற்றை போன்ற சோதனைகள் உன் வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உனக்கு கொண்டு வருகிறதோ, முன்னிருந்தது போல என் வாழ்க்கை அமையப் போவதில்லை, சுமூகமாக இனி ஒருபோதும் நான் வாழ முடியாது என்று எண்ணி விடுகிறோம் அல்லவா? நம்முடைய பிரயாசமெல்லாம் வீண் என்ற முடிவுக்கு வந்தவர்களாய் அந்த காற்றின் போக்கிற்கு நம்மை நாம் ஒப்படைத்து விடுகிறோம். அருமையான சகோதர சகோதரி, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த காற்றானது ஆவிக்குரிய பிரகாரமாக இன்னும் அதிகமான செல்வமும் செழிப்புமான தேசத்திற்கு நம்மை எடுத்துச் செல்லுகிறது என்பதை மறந்து போகாதே. நம் தேவன் நம்மை புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீரில் அண்டைக்கும் கொண்டு போய் விடுகிறார். இதை குறித்து சங்கீதக்காரன், தேவனே எங்களை சோதித்தீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்பதாக சங்கீதம் 66:10 முதல் 12 முடிய உள்ள வசனங்களிலே குறிப்பிடுகிறார். ஆம், இந்த சோதனை எதற்காக? மனுஷரை நம்முடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணுவது எதற்காக? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது எதற்காக? செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக என்பதாக கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சித்தத்திற்கு விரோதமாக போராடி விரக்தி அடைந்த பின் இணங்கி நம்மை அதற்கு ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிலும், நம்மை நாமே தாமதமின்றி தயக்கமின்றி மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பதே சால சிறந்த ஆசீர்வாதத்திற்கான வழியாக அமைகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு தேவனுடைய மனிதன் விதமாக கூறுகிறார், இந்த உலகத்தில் நாம் இருக்கையில் நமக்கு சோதனைகள் நேரிடுகின்றன. வாழ்க்கை பயணத்தில் வீசும் புயல் காற்றுகள் நம்மை பயமுறுத்துகின்றன. அந்த சமயங்களில் நம்முடைய ஆவியில் நாம் இளைப்பாறுதலற்றவர்களாக மாறிவிடுகிறோம். நம்மை குழப்பமடைய செய்யும் கடினமான பிரச்சனைகளின் நிமித்தமாக நாம் வலது பக்கமும் இடது பக்கமும் மேலும் கீழும் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோதனைகளை சற்று பொறுத்து கொண்டு அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரை நம்முடைய பரமபிதா நடத்தி வந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து அவர் நம்மை சுமந்து செல்லக்கூடாதவராக இருக்கிறாரா? அவரால் முடியாதா? அவரால் உன்னை ஆசீர்வதிக்கவோ ஆதரிக்கவோ உன்னை தூக்கி சுமக்கவோ முடியாதா? உன்னுடைய வேதனையிலே உன்னை அப்படியே கண்ணீர் விட செய்துவிட்டு கடந்து போகிற கல்மனதுக்காரரா உன் ஆண்டவர் இல்லையே? ஒரு கணம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார். சர்வ ஞானியும் சர்வ வல்லவருமாய் இருப்பது என்று அவர் ஓய்ந்து விட்டாரா? இல்லவே இல்லை. உன் வாழ்வில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று தாம் அளித்த வாக்கினின்று அவர் மாறிவிட்டாரா? இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லவே இல்லை. உன்னுடைய தற்போதைய பிரச்சனையை தேவனிடத்திலே கொண்டு செல். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:26 கூறுகிறது. ஆம், இந்த வசனத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடும் அமெரிக்கையோடும் காத்திருப்பது நல்லது. நம்பிக்கை இருக்கிறது, அமெரிக்கை இருக்கிறதா? அலசடிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆத்திரப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? பொறுமை இழந்தவர்களாக நாம் எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருப்போம். எனவே கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளெல்லாம் முடிவிலே நம்மை செழிப்பான இடத்திற்கு, அதாவது நாம் நாடின துறைமுகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆவியானவர் நம்முடைய அறையை கட்டி நமக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு நம்மை கொண்டு போனாலும் அந்த பறவை காற்றின் திசையிலே கொண்டு செல்லப்பட தன்னை ஒப்பு கொடுத்தது போல, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளில் நம்மை அவருக்கு இணங்கி ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடும் அமெரிக்கையோடும் அவருக்காக காத்திருப்பது நமக்கு நல்லது. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை நீர் நடத்தும்படியாக, உம்முடைய பாதைகளிலே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் உமக்கு இணங்கி நம்பிக்கையோடும் அமெரிக்கையோடும் உமக்காக காத்திருக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஒருபோதும் தவறாக நடத்தாத தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய வீட்டில் நிச்சயமாகவே நீர் எங்களை கொண்டு சேர்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடும் உம்முடைய பாதத்தை தொட்டு வணங்கி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.